ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடாகி இருந்தது. அதுவும் மகா சுவாமிகள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் சுமங்கலிகளை ஆசிர்வதிப்பதற்காக கலந்துண்டார். மடத்தில் நடக்கும் சுமங்கலி பூஜை, மகாபெரிவாளே ஆசிர்வதிக்கும் பூஜை, இப்படி பல சிறப்புகள் இந்த வைபவத்துக்கு இருந்ததால் காஞ்சிபுரம், சென்னை, கும்பகோணம், விழுப்புரம் உள்ளிட்ட பல வெளியூர்களிலிருந்து சுமங்கலிகள் ஆர்வமாக வந்து இதில் கலந்து கொண்டார்கள். சுமார் ஆயிரக்கணக்கான சுமங்கலிகள் பங்கெடுத்து கொண்ட பிரம்மாண்டமான திருவிழா. அன்னைக்கு மடமே கோலாகலப்பட்டது. வாழை மரங்கள் என்ன, மாவிலை தோரணம் என்ன, வேத பாராயணம் என்ன என்று ஆன்மீக மனம் எங்கும் கமழ்ந்தது. மஞ்சள் முகத்தோடு காட்சி தந்த அனைத்து சுமங்கலிகளின் முகங்களிலும் அம்பாளின் அம்சமான குங்குமம் ஏகத்துக்கும் பிரகாசித்தது. வந்திருக்கும் சுமங்கலிகளை பார்த்தாலே அவர்களுக்கு நமஸ்காரம் செய்யலாம் போன்றதொரு தெய்வீக கலை அனைவரின் முகத்திலும் தெரிந்தது. இவர்களிடையே வித்தியாசமாக ஒரு பெண்மணி தெரிந்தார். நடுத்தர வயது இருக்கும். அவரது நெற்றி மட்டும் மூலியாக காணப்பட்டது. குங்குமம் இல்லை. பூஜை செய்ய வந்தது மாதிரியும் தெரியல. சுமங்கலி பூஜை செய்து கொண்டிருந்த பல பெண்மணிகள் வித்தியாசமாக தெரிந்த இந்த பெண்மணியை பார்த்ததும் நெளிந்தார்கள். இவள் சுமங்கலிதானா? நெற்றியில் குங்குமம் இல்லையே. அப்படியென்றால் இந்த பூஜை நடக்கும் இடத்துக்குள் ஏன் வந்தாள்? இது மாதிரியான பல சந்தேகங்கள் அவர்களுக்குள். ஒரு சில பெண்மணிகள் குங்குமம் இட்டுக்கொள்ள இவள் மறந்துவிட்டாள் போல் இருக்கிறது என்று எண்ணி தாங்கள் கையில் வைத்திருந்த விதவிதமான குங்குமச் சிமிழை அவர் பக்கம் நீட்டி எடுத்துக்கோங்கோ என்றார்கள் பரிவோடு. ஆனால் அந்த குங்குமச் சிமிழை பார்த்த மாத்திரத்திலேயே ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்து விட்டது மாதிரியும் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் போலவும் விலகி விலகி நடந்தார் அந்த பெண்மணி. இனியும் இங்கு நின்று கொண்டிருப்பது சரிப்படாது என்று தீர்மானித்தவராக பூஜை நடந்து கொண்டிருக்கும் அந்த ஹாலின் ஒரு மூலையை நோக்கி விறுவிறுவென்று நடந்து சென்று நின்றார். மகாபெரிவாளின் பார்வையில் இது படாமல் போகுமா? தன் பீடத்தில் இருந்தபடியே அந்த பெண்மணியை பார்த்து அருகே வருமாறு சைகை காட்டினார். பெரியவா யாரை அழைக்கிறார் என்று முதலில் ஆளாளுக்கு குழம்பிய சுமங்கலிகள் பிறகுதான் நெற்றியில் குங்குமமில்லாத அந்த பெண்மணியை அழைக்கிறார் என்று தெளிந்து அவரிடம் விவரம் சொன்னார்கள். ஆனால் அந்த பெண்ணோ மகாபெரிவாளின் சன்னிதானத்துக்கு அருகே செல்ல மிகவும் தயங்கினார். தான் இருந்த இடத்திலேயே அடமாக நின்று கொண்டிருந்தார். கொஞ்சமும் நகரல. மகாபெரிவா அழைக்கிறார் என்பது தெரிந்தும் சுரத்தில்லாத முகத்தோடு காணப்பட்ட அவரை பார்த்ததும் சிலருக்கு கோபமே வந்தது. போங்கோ, அந்த கருணை தெய்வம் உங்களைத்தான் கூப்பிடுறது, சீக்கிரம் போங்கோ என்றார்கள் சில சுமங்கலிகள். இருந்த இடத்தை விட்டு அந்த பெண் நகரவில்லை என்பது தெரிந்தும் மகாபெரிவா தனது அழைப்பை விடவில்லை. மீண்டும் இந்த பெண்மணிக்கு சைகை காட்டி அருகே வரச் சொன்னார். இதற்கு மேல் அந்த பெண்மணியால் அங்கு நின்று கொண்டிருக்க முடியவில்லை. அதற்குள் ஒரு சீடன் இவரிடம் வேக வேகமாக வந்து, வாங்கோ, பெரியவா கூப்பிடுறார் என்று வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுக்காத குறையாக அழைத்தான். வேறு வழி இல்லாமல் சீடனை பின்தொடர்ந்து அந்த பெண்மணியும் நடந்தார். மகாபெரிவாளின் சன்னிதானத்தின் முன் நெற்றியில் குங்குமமில்லாத அந்த பெண்மணி நின்று கொண்டிருந்தார். எதுவும் பேசல. கேவி கேவி அழ ஆரம்பித்தார். ஏமா, சுமங்கலி பூஜை நடக்கிற இடத்துல குங்குமம் இல்லாம மூலி நெத்தியோடு நின்றுருக்கியே என்று நிதானமாக கேட்டார் மகாபெரிவா. மீண்டும் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார் அந்த பெண்மணி. அதற்குள் மகாபெரிவா, இதோ பாரம்மா, இது சன்னிதானம், இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு, எத்தனை சுமங்கலிகள் வந்திருக்கா பாரு, இந்த இடமே எவ்வளவு மங்களகரமாக இருக்கு. இந்த வேளையில் நீ மாத்திரம் கண்ணீரும் கம்பலையுமா இருந்தா நன்னா இருக்குமா? குங்குமம் வச்சுக்கோ என்றார் மகாபெரிவா.
இல்லை பெரியவா, நான் குங்குமம் வச்சுக்கப்படாது என்றார் ரொம்ப தெளிவாக. பெரியவா பதில் ஏதும் பேசலை. பிறகு அந்த பெண்மணியே தொடர்ந்தார். என்னோட கணவர் இராணுவத்தில் இருந்தார். எல்லை பகுதியில் நடந்த ஒரு சின்ன யுத்தத்தில் அவர் இறந்து போயிட்டதா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. ஆனால் அவரோட உடம்பு வரல. முதல்ல இந்த செய்தியை நான் நம்பலை. அவர் நிச்சயம் உயிரோடு இருப்பார்னு நம்பிட்டு இருந்தேன். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டின்னு இருந்தேன் அவர் பத்திரமா திரும்பி வரணும்னு. ஆனால் கொஞ்சம் நிறுத்திய அந்த பெண்மணி அடக்க முடியாமல் வரும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு திடமான குரலில் திரும்பவும் பேச ஆரம்பித்தார். என்னோட கணவர் போர் முனையில் இறந்துட்டார்னு 2-3 தடவை பேப்பரில் நியூஸ் வந்துடுது. அதனோட கட்டிங்கும் என்கிட்ட இருக்குது. தவிர மிலிட்டரியில் இருக்கிறவா சிலரும் இதை உறுதிப்படுத்தி சொன்னா. அதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்பாமல் என்னால் இருக்க முடியல. என்னோட தலை விதின்னு திடப்படுத்தின்ட்டேன். நான் இன்னைக்கு ஸ்ரீமடத்துக்கு வந்ததே அகாலமாக மரணமான அவரோட கர்மாவை எப்படி நான் செய்யணும்னு உங்ககிட்ட கேட்கறதுக்குத்தான். மகாபெரியவா இதெல்லாம் கேட்டுண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஹாலே அமைதியாக இருந்தது. அந்த பெண்மணியே தொடர்ந்து பேசினார். இன்னைக்கு இங்கே எப்படி ஒரு சுமங்கலி பூஜை நடக்க போகிற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சுபகாரியம் நடக்கிற இடத்துல நான் நுழைஞ்சிருக்கவே மாட்டேன். அவருக்கான கர்மாவை செஞ்சு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். இதுதான் என் பிரார்த்தனை. நீங்கள் தான் எனக்கு உபாயம் சொல்லணும். நீங்கள் இப்போ போக சொன்னால் இன்னொரு நாள் நான் வர்றதுக்கு கூட தயாராக இருக்கேன். மகா பெரியவா சாதாரணப்பட்டவரா? எங்கோ இருந்து கொண்டு வேறெங்கோ நடப்பதை ஞான திருஷ்டியால் அறிந்து சொல்பவராயிற்றே. இந்த பெண்மணிக்கு என்ன உபாயம் சொல்லப் போகிறார் என்று வந்திருந்த சுமங்கலிகள் உட்பட அனைவரும் தவித்தவாறு காணப்பட்டனர். கண்களை மூடி சில நிமிடங்கள் தியானத்தில் இருந்த பெரியவா பிறகு கண் விழித்தார். அப்போது அவருடைய தேஜஸை பார்த்தால் சாட்சாத் சிவஸ்வரூபமாகவே தெரிந்தார். இந்த காட்சியை பார்த்த பலரும் உருக்கமாக அவரை தரிசித்தனர். தன் முன்னால் குங்குமம் இருந்த மரப்பேழைக்குள் கைவிட்டார். தன் கை நிறைய குங்குமத்தை எடுக்கவில்லை, அள்ளினார். அந்த பெண்மணியிடம் புன்முறுவலாக அதை நீட்டினார். அந்த பெண்மணியோ விதிர்விதிர்த்து நின்றார். உடன் இருந்த சுமங்கலிகளும் திகைத்து போய் காணப்பட்டனர். முக்காலமும் உணர்ந்த மகான் ஒருவர் புன்னகை ததும்பும் முகத்துடன் தன் திருக்கரங்களால் குங்குமத்தை அள்ளி தரும்போது சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி வெலவெலத்த நிலையில் காணப்பட்டார். குங்குமத்தை பெற்றுக்கொள்ள ஏனோ அவரது கைகள் முன்வரவில்லை. உடலிலும் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. அப்போது அங்கு இருந்த மற்ற சுமங்கலிகள், வாங்கிக்கோங்கோ, மகாபெரிவா கையாலேயே உங்களுக்கு குங்குமம் தரார், இதுக்கு பெரிய பாக்கியம் வேணும் இப்படி சொல்ல நடுங்கும் தன் வலக்கையை நீட்டி அந்த குங்கும பிரசாதத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அந்த வேளையில் திருவாய் மலர்ந்தார் மகாபெரிவா. நெத்தியில் இட்டுக்கோமா, உன்னோட வருத்தம் தேவையில்லாதது. உன் கணவர் உயிரோடு இருக்கார். கூடிய சீக்கிரமே உன்கிட்ட அவர் திரும்ப வரப்போறார். உன் முகம் பிரகாசம் பெறப்போறது. இந்த வார்த்தைகளை அவரது திருவாக்கிலிருந்து பெற்ற பின் அந்த குங்குமத்தை மிகுந்த பயபக்தியுடன் தன் கண்களில் முதலில் ஒற்றிக்கொண்டார் அந்த பெண்மணி. ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம்? சொத்தா, சுகமா, ஆடம்பரமா? இவை எதுவுமே இல்லை. தழைய தழைய தன் கழுத்தில் மங்களகரமான மஞ்சள் கயிறு புரள்வதை தவிர வேறு எதுதான் ஒரு பெண்ணுக்கு நிரந்தர சுகத்தை தந்துவிட முடியும்? தன்னையே வருத்தி கொண்டு தன் கணவனுக்கு பணிவிடை செய்பவள்தானே நல்ல குடும்ப பெண்ணாக இருக்க முடியும். உயிரோடு இல்லை என்று 6 மாதங்களாக ஆணித்தரமாக நம்பி வந்த துக்ககரமான ஓர் உண்மை மகாபெரிவா திருச்சந்நிதி முன்னால் இன்று பொய்யாகி போனது.
உயிரோடு இல்லை என்று நம்பப்பட்ட தன் கணவன் திரும்ப வரப்போகிறான் என்று இவர் சொன்ன வாக்கு பொய்யாகுமோ? மகானின் ஆசி பலிக்காமல் போனதுண்டோ? அதுவும் சாட்சாத் சிவஸ்வரூபமாக நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த கலியுக தெய்வம் சொன்னது எப்படி பலிக்காமல் போகும்? கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்ட தன் வாழ்வே புனர்ஜென்மம் அடைந்ததாக கருதி மகான் அருளிய அந்த குங்கும பிரசாதத்தை தன் நெற்றியில் கொண்டு போய் பெரிய பொட்டாக தீட்டிக் கொண்டாள் பெண்மணி. அப்போது அவர் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அங்கே குழுமி இருந்த சுமங்கலிகள் பலரும் அந்த பெண்மணிக்கு தங்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் சொன்னார்கள். பூஜையில் கலந்து கொண்ட சுமங்கலிகள் பலரும் அந்த பெண்மணிக்கு பூ, வெற்றிலைப்பாக்கு, குங்குமம் அடங்கிய பிரசாதங்களை கொடுத்து சூழ்நிலையை மெருகேற்றினார்கள். மடத்தின் உள்ளே வரும்போது மூலி நெற்றியுடன் வந்த பெண்மணி அங்கிருந்து புறப்படும் போது நெற்றி நிறைய பிரகாசிக்கும் குங்குமத்துடன் வெளியே வந்தது பற்றி பலரும் வியந்துதான் பேசினார்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடிக்கடி நிகழ்த்தி வரும் மகாபெரிவா இந்த பெண்மணியின் வாழ்விலும் திடுக்கிடும் திருப்பத்தை ஏற்படுத்தினார். அடுத்து வந்த நாட்களில் 1 வாரம் ஓடிற்று. மகாபெரிவாளின் திருவாக்கு பலிக்கப் போகும் திருநாளாக அந்த நாளின் அதிகாலை பொழுது அமைந்தது. இறந்ததாக கருதப்பட்ட அவருடைய கணவர் அன்று மெலிந்து போய் முகத்தில் பொலிவிழந்து தேகத்தில் சுரத்தெழுந்து வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த பெண்மணி அதிசயித்து போனார். அல்பாயுசில் போனதாக கருதப்பட்ட வாழ்க்கையில் அள்ளி கொடுத்த குங்குமம் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது கண்டு நெகிழ்ந்தாள், நிக்குறுகினாள். கணவரை கண்ட மாத்திரத்தில் அவரது திருப்பாதங்களில் விழுந்து கால்களை கட்டிக்கொண்டு தேம்பினாள். அவனது தேகத்தை ஆதரத்துடன் அணைத்து கொண்டு விசும்பி விசும்பி கதறினாள். என்னை விட்டுட்டு இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? என்னென்னவோ செய்தியெல்லாம் வந்து என்னை பாடா படுத்திருச்சே. இப்படி புலம்பியவளை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்தார். நீ கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் நிஜம்தான். கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பையே தொட்டுவிட்ட நான் இறந்ததாக கருதப்பட்டேன். எந்தவிதமான சலனமும் சன்னமான மூச்சுக்காத்தும் இல்லாமல் இருந்த என்னை எதிரிகள் இறந்துவிட்டான் என்று கருதி என் உடலை எங்கோ இழுத்து கொண்டு போய் அனாதரவாக போட்டுவிட்டார்கள். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது மிகவும் மேலானது என்றுதான் அப்போது என் நிலைமை இருந்தது. யாரோ சில மலைவாசிகளின் புண்ணியத்தால் எனக்கு புனர்ஜென்மம் கிடைத்தது. என்னை காப்பாற்றினார்கள். உனது பிரார்த்தனையும் தாலி பாக்கியமும் தான் என்னை மீண்டும் இங்கே கொண்டு வந்தது என்று சுருக்கமாக சொல்லி தன் மனைவியை கட்டிக்கொண்டு நீண்ட நாள் பாசத்தை வெளிப்படுத்தினார். அவரது கண்களும் பனித்தன. உடனே புறப்படுங்கள், காஞ்சிக்கு செல்வோம். உங்களுக்கு மறுவாழ்வு தந்து இழந்த பிரகாசத்தை என் முகத்தில் மீண்டும் தவழவிட்டது அந்த கருணை தெய்வம்தான். அவருக்கு நன்றி சொல்லி அவரது திருப்பாதம் தொழுது வருவோம். அதன் பிறகுதான் அன்ன ஆகாரம் என்று மனைவி சொல்ல அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் காஞ்சிபுரத்தை நோக்கி பயணித்தார்கள். இவர்கள் இருவரும் குதூகலமாக மடத்துக்குள் நுழையும் போதே அங்கிருந்த பலரும் இவர்களை நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார்கள் போல் இருக்கிறது. போன வாரம்தான் இந்த அம்மா இங்கே வந்து தன் கணவனுக்கு இறுதி காரியங்களை எப்படி செய்யணும்னு கேட்பதற்காக மடத்துக்கு வந்திருந்தார். பெரியவாதான் குங்குமம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். தன் பீடத்தில் படு அமர்க்களமாக அமர்ந்திருந்த மகாபெரிவா இவர்களை பார்த்து பெரிய புன்முறுவல் பூத்தார். வாம்மா, புருஷனோட சந்தோஷமாக வந்திருக்க, இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது என்று சொல்லி மீண்டும் பிரசாதம் வழங்கினார். அவரது திருவடிக்கு ஆனந்த கண்ணீரையும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் காணிக்கையாக செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் அந்த தம்பதியர். ரொம்ப ஒரு அருமையான அற்புதம், நெகிழ்ச்சியான அற்புதம்னு சொல்லலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.